வாரிசு படத்தோடைய வாரிசு படத்துல விஜய் பயன்படுத்தும் பைக்குடைய விலை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? வாரிசு படத்துல விஜய் யூஸ் பண்ற பைக்குடைய விலை ரேட் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த பைக்குடைய ரேட் வந்து குறைஞ்சபட்சம் 2.5 லட்சத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுதாம். 2.5 லட்சத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுதாம். பிரியா பவானி சங்கரோடைய அப்கமிங் மூவி லிஸ்ட் வந்து ரீசெண்டா அவுட் பண்ணியிருக்கிறாங்க. பிரியா பவானி சங்கர் தற்போது அருண் விஜய் கூட நடிச்ச யானை, தனுஷோடைய திருச்சிற்றம்பலம். பிரியா பவானி சங்கர் அருண் விஜய் கூட யானை, தனுஷ் கூட திருச்சிற்றம்பலம். பிரியா பவானி சங்கர் ரீசெண்டா நடிச்ச படங்கள் வந்து சிம்பு கூட 10 தலை, கமல்ஹாசன். வாரிசு படம் முடிச்சவுடன் தளபதி 67வது அப்டேட், தளபதி 67 அப்டேட் எப்போ வரும்னு லோகேஷ் கனகராஜ் கிட்ட கேட்டிருக்கிற போது அப்டேட் வெளியில வரும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாராமா லோகேஷ் கனகராஜ். தளபதி 67 அப்டேட் படத்தோட டீம் வந்து பிளான் பண்ணதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்குது. விக்னேஷ் சிவன் மற்றும் நயன்தாராவுடைய திருமணம் மொத்தம் 25 லட்சம் சம்பளமாக கொடுத்ததாகவும் இந்த தகவலை ஒரு பத்திரிகையாளர்கிட்ட ஒரு ஐயர் வந்து யூடியூப் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. கடைசியாக வெளியான ஏன்னா அஜித்தோடைய கடைசி 5 படங்களுமே வீலேயே ஆரம்பமாயிருக்குது. ரசிகர்கள் மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் செஞ்சுட்டு வராங்க. இதுவரைக்கும் வீல ஆரம்பித்த விஜயோட விக்ரம் படத்துல கமலை எழுதி கமல் சொல்லியிருக்கிறாரு. இவர் ஏற்கனவே அஜித்தோடைய விஸ்வாசம் படத்திலையும் சரி, இந்த படத்தோடைய படப்பிடிப்பு விறுவிறுப்பாக முடித்து சீக்கிரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக்கணும் அப்படின்னு இந்த படக்குழு திட்டம் போட்டுள்ளதாக சொல்றாங்க. இந்த படத்துடைய படப்பிடிப்பு விறுவிறுப்பாக முடித்து சீக்கிரம் திரையிடவே படக்குழு இந்த திட்டத்தை போட்டுள்ளதாகவும், சமீபத்தில் வந்த தகவலின்படி ஜெயிலர் திரைப்படம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுதாம். தேவர் மகன் 2ஆம் பாகத்திற்கு கமலுக்கு மகனாக நடிக்கும் பிரபல ஹீரோ யாருன்னு ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்கு. தேவர் மகன் படத்தோடைய 2ஆம் பாகம் தேவர் மகன் 2 படத்தில் கமலுக்கு மகனாக நடிக்கும் பிரபல ஹீரோடைய பேர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க.